ஷாம்பூயிங் பண்ணும்போது நான் சொல்கிற இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், எப்போவுமே தலையில் ட்ரையாவோ இல்லை லேசாக ஈரமாக இருக்கிற ஹேரில் ஷாம்பூயிங் பண்ணவே பண்ணாதீங்க. நல்ல ஈரமாக சொட்ட சொட்ட ஈரம் இருக்கிற அளவுக்கு தலையை வெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பூயிங் பண்ணுங்க. ஏன்னா இந்த தண்ணியும் இந்த ஷாம்பூவும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுற அந்த ஃபோம் அண்ட் அந்த லேதர் வந்து உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லுத்துக்குமே நல்ல ஒரு ஆக்ட் பண்ணும். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தலையை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படாது. நம்பர் 2, மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போது வெறுமனா மெடிக்கேட்டட் ஷாம்பூஸோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஸ்கேல்ப்புக்கு மட்டும் உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிக்கேட்டட் ஷாம்பூஸை யூஸ் பண்ணிவிட்டு லென்த் ஆஃப் த ஹேருக்கு நார்மல் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக இந்த மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ்னால வர்ற அந்த ட்ரை அண்ட் பிரிட்டில்னஸை நீங்கள் நல்லாவே அவாய்ட் பண்ண முடியும். நம்பர் 3, ஸ்கேல்ப்ல டாப்ல மட்டும் உச்சியில மட்டும் ஷாம்புவை மொத்தமாக கொட்டுறத கட்டாயம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஷாம்பூ வந்து உங்கள் மொத்த ஸ்கேல்ப்லையும் நீங்கள் அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண முடியும். அண்ட் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஷாம்பு வரும்போது ட்ரை ஸ்கேல்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்பர் 4, நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். ஷாம்பு கெமிக்கல் அப்படின்னு நினச்சிட்டு ஷாம்பு அப்ளை பண்ண உடனே டக்குன்னு தண்ணி போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. இந்த ஷாம்புல இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்கேல்ப்ல ஆக்ட் ஆகுற அளவுக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் அதை வந்து ஸ்கேல்ப்ல விடணும். அண்ட் ஷாம்பு அப்ளை பண்ணும்போது ஓவரால் ஸ்கேல்ப்ல நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.